19 அதனுடைய 68வது வசனம், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நன்மை செய்கிற தகப்பனா இருக்கிறார். நன்மையை மட்டும் உங்களுக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே, நன்மை கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே எனக்கு நன்மை வேண்டும், நான் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செபித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்கிற தகப்பனா இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நமக்கு ஒரு நாளும் நன்மை செய்வதில்லை. மனிதன் எப்பொழுதுமே கெட்ட சுபாவம் உள்ளவன், கெட்ட எண்ணம் உடையவன், கெட்ட செயல்களை செய்கிறவன். நம்ம குடும்பம் நன்றா இருப்பது அவனுக்கு பிடிக்காது. நாம் நல்ல வேலை செய்வது மனிதனுக்கு பிடிக்காது. தீய செயல்களோடு கூட, தீய குணத்தோடு கூட தான் நம்மோடு கூட பழகுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். இன்னைக்கு நீங்க நிறைய மனுஷரை பாருங்க, உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு கெட்டது செய்வாங்க. உங்க கூட இருக்கிறவங்களே உங்க நன்மையை கெடுத்து போடுவாங்க. உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வர வேண்டிய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நல்லவரும் நன்மை செய்கிற தகப்பனுமா இருக்கிறார். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே எந்தெந்த காரியத்திலே நன்மை வேண்டும் என்று நீங்கள் செபிக்கிறீங்களோ அதிலே உங்களுக்கு நன்மை செய்வார். உங்க குடும்பத்துல நன்மை செய்வார், உங்க ஊழியத்துல நன்மை செய்வார், உங்க படிப்புல நன்மை செய்வார், உங்க வழக்குல நன்மை செய்வார், உங்க வேலையில ஆண்டவர் நன்மை செய்வார். சகல நன்மைகளையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். சில நேரங்களில் எனக்கு நன்மை கிடைக்கலையே என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு நன்மை தரப்போறேன், உனக்கு நன்மை நான் செய்ய போறேன், நீ எதிர்பார்த்த நன்மையை உன் கையில நான் தரப்போறேன். எத்தனை நாட்கள் நீ என்னுடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கிறாய், எத்தனை நாட்கள் என்னுடைய சமூகத்திலே நீ காத்திருக்கிறாய். உனக்கு வேண்டிய நன்மையை, நீ எதிர்பார்த்த நன்மையை, உங்களுக்கு எது கிடைக்கணும்னு நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த நன்மையை நான் உனக்கு கொடுக்க போறேன். நான் உனக்கு நன்மை செய்கிற தேவன், உன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தகப்பன். உங்களுக்கு எத்தனை மனுஷர்கள் தீமை செஞ்சிருப்பாங்க, அந்த தீமெல்லாம் உங்க மேல பலிக்காதபடி அதை அழித்து அதை விலக்கி உங்களுக்கு நன்மை செய்வார். உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். தேவனை மட்டும் சார்ந்திருங்கள், தேவனை மட்டும் நம்பி இருங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீ நல்லவரும் நன்மை செய்கிற தகப்பனுமா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என் வாழ்க்கையில ஒரு நன்மை கிடைக்காதா, எனக்கு ஒரு நன்மை ஆண்டவர் செய்ய மாட்டாரா, ஆண்டவர் என் வேலையில ஒரு நன்மை நடக்காதா, என் திருமணத்துல ஒரு நன்மை நடக்காதா என்று அழுது கொண்டிருக்கிற, செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியா செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.